நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைய நாளில் நம்ம பார்க்குறோம், நம்மள சின்ன பசங்களிலிருந்து முதியோர் வரையும் நிறைய நபர்களுக்கு யூரினில் புரதம் வெளியாகுதுங்க. அப்படி புரதம் வெளியாகும்போது அவங்களுக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்குங்க. ரெண்டாவதாக பார்க்குறோம், அவங்களுக்கு உடல் மெலிவு ஏற்படுங்க. மூன்றாவதாக பார்க்குறோம், அவங்களுக்கு தூக்கமின்மை. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தலை சுற்றல் மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குங்க. இப்படியாற்பட்ட நபர்களுக்கு எல்லா பகுதிகளிலும் எளிமையாக கிடைக்கக்கூடிய மூக்கிரட்டைங்க. இந்த மூக்கிரட்டை இதோட கூட பூனை மீசை அப்படிங்கிற ஒரு மூலிகை நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. இந்த ரெண்டு மூலிகையும் பூனை மீசையை ஒரு 10 இலைகள் சேர்த்துக்கிட்டு, இந்த மூக்கிரட்டை கரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டு, இதில் கருஞ்சீரகம் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு கொதிக்க வைக்கணும். 1/2 லிட்டர் தண்ணீர் ஊற்றி 300 ml ஆக்கி காலை மதியம் மாலை 3 நேரமும் உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை உபயோகப்படுத்திட்டு வரணுங்க. அப்படி உபயோகப்படுத்திக்கிட்டு நீர்ச்சத்துள்ள காய்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு புரதத்தன்மை கொண்ட நான்வெஜ் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்க. அதே போல் கொட்டை வகைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அப்படி அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு புரதம் 4+ போகும், ஒரு சிலருக்கு 3+ போகும், ஒரு சிலருக்கு 2+ போகும், ஒரு சிலருக்கு 1+ போகும். இந்த 1+ போகக்கூடியவங்களுக்கெல்லாம் 15 நாளில் சரியாயிடும். இப்போ 2+ போகிறவங்க 4+ போகிறவங்களாம் 1 மாதம் அளவுக்கு ஃபாலோ பண்ணால் இது சுத்தமாக சரியாயிடும்ன்றதை கூட பார்க்குறோம் நேயர்களே. இப்போது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மூக்கிரட்டை கிடைக்காதுங்க. பூனை மீசை கூட அந்த மூலிகைகளாக நாட்டு மருந்துக்கெல்லாம் வாங்கிக்கலாம், ஆனால் மூக்கிரட்டை கிடைக்காது. அப்போ அந்த மூக்கிரட்டை பவுடர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அது அந்த அளவுக்கு என்ன இல்லை பலன் தராதுன்றதை கூட பார்க்குறோம். இப்போ மூக்கிரட்டை பூனை மீசை ரெண்டும் சேர்ந்து எடுக்கப்பட்டது தாங்க இந்த லிக்யூடு. இந்த லிக்யூடை பார்த்திங்கன்னா 50 ml வெந்நீரில் நாம் 15 ml என்ன பண்ணலாங்க, லிக்யூடு ஊற்றிக்கலாம். அப்போ லிக்யூடு ஊற்றும் போது இந்த 15 ml லிக்யூடை நாம் பார்த்திங்கன்னா ஊற்றி காலை மாலை 2 நேரமும் நாம் உணவிற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நம்ம பயன்படுத்திட்டு, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பல் துலக்கந்துமே கூட என்ன பண்ணலாங்க, டீ காஃபி எடுக்கிறதுக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்திட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த புரதம் போகிறது ஸ்டாப் ஆகிடுங்க. அதோட கூட நீர்ச்சத்துள்ள காய்கள் அவங்க ஃபாலோ பண்ணும்போது 100% அவங்க புரதம் போகிறது என்ன ஆகிடுங்க, முற்றிலுமாக ஸ்டாப் ஆகிடுன்னு கூட பார்க்குறோம் நேயர்களே. ஒரு சிலர் இதுக்காக பல ஆயிரங்கள் செலவு பண்ணுறாங்க, ஆனால் அவ்வளோ செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது எளிமையாக பார்த்திங்கன்னா எல்லா சித்த மருத்துவர்கள்கிட்டையும் இந்த டானிக்கைகள் கிடைக்கும். அவங்கவுங்க ஊரில் வெவ்வேறு இதில் பார்த்திங்கன்னா கிடைக்கும். நீங்கள் வாங்கி என்ன பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.